ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்வுமானவள் துர்கா, வாக்குமானவள், வானில் நின்றவள், இந்த மண்ணில் வந்தவள், தாழ்வு மற்றவள் துர்கா, தாயுமானவள். அதே போன்றுதான் வராகி அம்மாவும். நம்மிடம் நெருங்கி நெருங்கி வந்து நம்மை காக்கின்ற தெய்வம் யார் என்று சொன்னால் வராகி அம்மா. பக்தர்களின் கேள்வி, வராகி அம்மாவை துர்கை அம்மனை வழிபடுவது போன்று எலுமிச்சை விளக்கை ஏற்றி வழிபடலாமா? அதுவும் குறிப்பாக இல்லத்திலே வராகி அம்மாவை எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடலாமா என்ற ஒரு பக்தியினுடைய கேள்வி. அதற்கான பதில், எலுமிச்சை என்பதை ஒரு தேவகனி என்று சொல்வார்கள், தெய்வீக கனி என்று சொல்வார்கள். எலுமிச்சை கனி என்பது பல எதிர்மறை சக்திகளை எல்லாம் விரட்டுகின்ற கனியாக சொல்லப்படுவது. ஆஞ்சநேயருக்கும் எலுமிச்சை கனி மாலை உண்டு, நரசிம்மருக்கும் எலுமிச்சை கனி மாலை உண்டு. துர்கைக்கு மட்டுமல்ல, எல்லா காளியம்மாக்கும் எலுமிச்சை கனி மாலை அணிவிப்பார்கள். அதே போல முருகனுக்கும் எலுமிச்சை கனி மாலையும் அணிவிப்பார்கள். எலுமிச்சை என்பது தீய சக்தியை விரட்டும் அதீத சக்தி என்று சொல்வார்கள். சூலத்தில் கூட எலுமிச்சங்கனி இல்லாமல் சூலம் இருக்காது. அதே போல 18ஆம் கருப்பு சாமியாக இருந்தாலும், வாள் வீச்சு முனீஸ்வரனாக இருந்தாலும், அவர்களுக்கு வாள் வைத்து வழிபடுகின்ற சமயத்துல அந்த வாளிலே ஒரு எலுமிச்சை கனி குத்துவதல் ஒரு ஐதீகம். இதனால் உக்கரத்தை தடுக்கின்ற தன்மையானது அந்த எலுமிச்சை கனிக்கு உண்டு. ஏனென்றால் சூலம் என்பதும் உக்கிர சொரூபம், வாள் என்பதும் உக்கிர சொரூபம். அப்பொழுது அந்த உக்கிரத்தின் சொரூபத்தை தணிவிக்கின்ற தன்மையாக அந்த எலுமிச்சை கனி சொல்லப்படுவது. என்னுடைய தந்தையார் அவர்கள் எங்கேன்னு செல்ல வேண்டும் என்றால் எதிர்மறை சக்தியில் இருக்கின்றதை உணர்ந்தால் கையில் ஒரு எலுமிச்சை கனி இல்லாமல் செல்ல மாட்டார். அதே போல் யாருக்காவது கொடுக்கணும், அவர் மனதில் துணித்துனா முதல்ல எலுமிச்சை கனியை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பரஸ்பரம் சாதாரண ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம், அது மாதிரி தான் போவாங்க. அந்த டிஸ்கஷனில் கூட ஒரு எலுமிச்சங்கனி சில நேரத்தில் வைத்துக் கொள்வது உண்டு. ஏன்னா அவருக்கு அந்த பரம்பரை அவருக்கு முன்னாடி தெரியும் அங்கிருந்த அமைப்பு என்ன அப்படின்னு. சில தடைகளை நீக்குகின்ற தன்மையானது இந்த எலுமிச்சை கனிக்கு உண்டு. நாமே தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது செல்லணும், எங்கேயாவது வெளியில் போகணும், இல்லாத யாராவது வர்றாங்க, எனக்கு வர்றது ஒரு பாலக்காட்டிலேருந்து ஒரு மகள் இன்னைக்கு கூட ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தான். அம்மா, என்னை தேடி என் வீட்டை சேர்ந்து சில மக்கள் என்னை வராங்க, எனக்கு பயமாக இருக்குது, சில பேரை பார்த்தாலே எனக்கு பயம் தானாக வருது, உள்ளுக்குள்ளே இனம் புரியாத ஒரு வேதனை பயம் இருந்தாலும் அந்த எலுமிச்சங்கனி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அந்த கனி இருக்க வரைக்கும் எதிர்மறை ஆற்றல் வேலை செய்யாது. அதுதான் பெரிய தன்மை. அந்த மாதிரி கனியை நம்ம வைத்துக்கொண்டு எதிர்மறை மக்களுடன் எதிர்மறை சக்திகளுடன் நெருங்கும் பொழுது பேசும்பொழுது அப்போ வச்சு அவங்க முடிச்சதுக்கப்புறம் அந்த திருஷ்டி மாதிரி தலை சுற்றி விட்டெறியலாம், அல்லது அதை நசுக்கி தலையில் உடைச்சு தூக்கி எறியலாம். இது மாதிரி என்ன வேணும் அதை உபயோகப்படுத்தி அதை நம்ம கையிலேருந்து வெளியிட்டு விடும்போது அதோடு அந்த திருஷ்டி வெளியேறும். அதே போல் சொல்லுவாங்க, இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தொழில் செய்கின்ற இடத்துலனா ஒரு உப்பு கல்லில் எலுமிச்சை மழை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கிறது, அல்லது எலுமிச்சை மரத்துக்கு மேலேயே உப்பு கல்லை போட்டுட்டு அது மேலே குங்குமம் வைக்கிறது. இந்த மாதிரி, ஏன்னா அந்த உப்பிற்கும் எலுமிச்சைக்கும் அவ்வளோ பெரிய எதிர்மறை சக்திகளை எல்லாம் ஈர்க்கும் வல்லமை அதற்கான தன்மையுடையது. அதனால எதிர்மறை சக்தியை விரட்டுகின்ற தன்மையுடையதாக இருப்பதால் தான் அது ஒரு தெய்வீக கனி, தேவக்கனி என்று சொல்லுவாங்க. எத்தனையோ பிரயோகங்களை எலுமிச்சை கனி மூலம் தடுக்கலாம். எத்தனையோ பிரயோகங்களை எலுமிச்சங்கனி மூலமாக நாம் மாற்றியும் காட்டலாம். எத்தனையோ ஒரு தெய்வீக சக்தி ஆற்றலை நம்ம ஈர்ப்பதற்கும் இந்த எலுமிச்சங்கனி அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில தான் இந்த துர்க்கை அம்மனுக்கு அந்த எலுமிச்சங்கனி ஏற்றுகின்ற ஒரு தன்மை. பெரும்பாலும் சமீப காலமாக தான், கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமாக தான் நிறைய புதுசான ஒரு வழிபாடுனா இருந்தது. நீங்கள் உங்கள் அம்மாத்தா, ஆச்சி அம்மா, அப்பா அம்மா, அவங்க முன்னோர்களென்னா கேட்டு பாருங்க. நிறைய நம்ம இப்போ வழிபடுகின்ற கோயிலில் என்னென்னவோ புதுசாக சொல்கிறாங்கல்ல. இந்த தன்மையெல்லாம் நம்ம கடைப்பிடித்தோம்னா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அகநானூறு, நெடுநல்வாடை, புறநானூறு போன்ற பரிபாடல் இந்த அடிப்படையில் இருக்கின்ற அந்த நூல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட விளக்குகள் இருக்கும். விடிகாலை நேரத்தில் வாசலில் மாட விளக்கு ஏற்றுதல், இரவு நேரத்தில் மாட விளக்கு ஏற்றுதல்,
அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பூஜை வழிபாடு இருக்கும். அது சிலப்பதிகாரத்தின் நெடுவாடைன்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த திருவிழாக்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு தான் தெய்வ சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்பொழுதெல்லாம் ரொம்ப அதிகம். இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய புதுசான ஒரு பிரயோக முறை, எப்படி சித்த மருத்துவத்தை சொல்கிறாங்க. ஒரு எலுமிச்சம், ஒரு வெத்தலையில் ஒரு மிளகு வைக்கிறது, ஒரு சீரகம் வைக்கிறது, அதை வைத்து மென்று சாப்பிட்டான்னா ஒரு லவங்கம், இதை மென்று சாப்பிடும்போது சளி நம்மளை விட்டு நீங்கிடும். இந்த மாதிரி சித்த மருத்துவ குறிப்புகளாக பெரியோர்கள் சொன்னதெல்லாம் இப்போது தெய்வ சக்தி வரவேற்க ஆற்றலாக சொல்லி நிறைய பரிகாரங்கள் போயிட்டே இருக்கு. அதை நம்பி சேரவும் செய்துட்டே இருக்காங்க. அது ஒரு வியாபார நுணுக்கமாக போயிடுத்து. எதை தின்றால் பித்தம் தெரியும்ன்ற மாதிரியும் ஆயிடுது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பே கிடையாது. எலுமிச்சை என்பது சில நேரங்களில் ஒரு பலி கொடுப்பதற்கு ஒரு சமானம். வேத விற்பனங்கள் யாகங்கள் செய்கின்ற நேரத்திலே இந்த யாக குண்டத்தின் 4 பக்கத்திலும் எலுமிச்சக்கனியை வெட்டி 4 பக்கத்திலும் வைப்பார்கள் பாதுகாப்புக்காக. ஏன்னா அதை மீறி தீய சக்திகள் உள்ள வராது, அதற்காக செய்யப்படுவது. அதே போன்ற தன்மை தான் துர்கைக்கும் இந்த வழிபாடுகின்ற முறை. இந்த வழிபடுகின்ற அந்த துர்கை அமைப்புல பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சங்கனத்தை 2ஆக வெட்டி அதை பிழிந்து விட்டு அந்த சாறை எடுத்து அப்புறம் திருப்பி விட்டு விளக்கே ஏற்றுகின்ற வழக்கம் உண்டு. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். பெரும்பாலும் எலுமிச்சம்பழம் என்று சொல்லும் பொழுது நெய்யை காட்டிலும் நல்லெண்ணெய் தீபத்தில் தான் ஏற்றுவாங்க. பெரும்பாலும் நெய் தீபம் என்பது வெள்ளியில நெய் தீபம் ஏற்றலாம், ரொம்ப மகாலட்சுமியோட அம்சம் உகந்தது. அதே போல அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப உகந்தது. ஆனால் எலுமிச்சை கனி என்று சொல்லும் பொழுது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுகின்ற ஒரு தன்மையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேர் அதை புழிந்து விடாமல் எலுமிச்சங்கனியை அந்த தோல் இருக்கின்ற பக்கத்திலேயே துடைத்து விட்டு அப்படியே அதில் விளக்கேற்றணும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் சொல்லுவாங்க. எதற்காக இந்த எலுமிச்சை தீபம் என்பது கிட்டத்தட்ட ஒரு பலி கொடுக்கிற சமானமாக தானே அந்த பழத்தை வெட்டும் போதே அதற்காக தானே சொல்கின்றார்கள். அப்போ துர்க்கை அம்மனுக்கு அந்த ஒரு சாத்வீக முறையில அதை பலி கொடுத்து விளக்கேற்றது. அதாவது நம்மளுடைய தீய சக்திகள் நம்மளை விட்டு அகல வேண்டும், எதிர்மை ஆற்றல் அகல வேண்டும். எனக்கு முன்னாடி இருந்த பெரியோர்களிடம் அந்த காலத்துலனா இந்த எலுமிச்சம்பழ தீப வழிபாடு ஒரு 25 வருஷம் முன்னாடியே வந்திருக்கு. அப்போ எங்க அம்மானா பெரியோர்களை கேட்கும்போது சொல்லுவாங்க, வீட்டுல எலுமிச்சம்பழ விளக்கை துண்டாக வெட்டி ஏற்றுதல் கூடாது, தீபத்தை ஏற்றக்கூடாது. ஏன்னா துர்க்கை அம்மனா உக்கரத்தினோட சொரூபம். பெரும்பாலும் ஒரு காலகட்டத்தில்னா காளியுடைய படமோ துர்க்கையுடைய படமோ பெரும்பாலும் நிறைய குடும்பத்தில் வைத்து வழிபட மாட்டார்கள், அவர்கள் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் தவிர. அப்படி குலதெய்வமாக இருந்தாலும் கூட அவர்கள் மானசீகமாக தான் தெய்வத்தை வழிபடுவார்களே தவிர அந்த காளியம்மாவை எல்லாம் சில குலதெய்வங்களை எல்லாம் வீட்டிற்குள்ள திருவுருவ படத்தை வைத்து வழிபட மாட்டார்கள். பட்டீஸ்வரம் துர்க்கை போன்றவைங்கன்னா மங்களாம்பிகை அவங்கன்னா சாத்வீக சொரூபிணியாக இருக்கின்ற துர்க்கை அம்மன் தான். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை வழிபாடுனாலே பட்டீஸ்வர துர்க்கையுடைய அந்த புகைப்படம் தான் இருக்கு. ஏன்னா சாத்வீகம் அம்சத்தோடது. ஏன்னா சிவன் பிரானுடன் ஆலிங்கனமாக இணைந்த ஒரு தருணம் அது. அந்த துர்க்கை, அந்த பார்வதி அம்சம், அது சிவன் பார்வதி அம்சத்தோடு இருக்கின்ற அந்த துர்க்கை அம்சம், அது ரொம்ப சாத்வீக துர்க்கையா அம்மனாக சொல்லப்படுகின்றது. பெரும்பாலான இல்லங்களிலே துர்க்கை அம்மனுடைய வழிபாடுன்ற பொழுது இந்த பட்டீஸ்வரம் துர்க்கையினுடைய வழிபாடு தான் பெரும்பாலும் இருக்கும். வெகு காலமாகவே ராகு காலத்தில் செவ்வாய் வெள்ளி பெரும்பாலும் ஏதோ ஒரு சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் இந்த ராகுகால வழிபாட்டில் துர்க்கை அம்மனுடைய சன்னதியின் முன்பாக பெண்கள் எல்லாம் கூடி நின்று அந்த பூஜை செய்யும் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பம்சம். அதுதான் ரொம்ப உகந்ததும் கூட. வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு துர்க்கைக்கு இங்கே விளக்கேற்றி எண்ணெய் விட்டு குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி விட்டு துர்க்கை அம்மன் இருக்கின்ற சன்னதியில் சென்று பூஜை செய்து விட்டு அங்கே அஷ்டோத்தரங்கள் எல்லாம் பாடி முடித்து விட்டு அங்கே துர்க்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை முடித்து விட்டு வீட்டிற்கு துர்க்கை ஸ்துதிகள் பாடல்களை நம்ம பாடி நம்ம வழிபடலாம். ஜெய் ஜெய தேவி துர்கா தேவின்ற ஒரு துர்க்கை, அதே மாதிரி துர்க்கையுடைய காயத்ரி, இதெல்லாம் வழிபடலாம். இதே அமைப்புல தான் வராகி அம்மாதும். எதுவுமே மனம் தானே. அப்போ ஆனாலும் அந்த எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுதலும் உங்களுடைய தீமை விலகுவதற்காக என்கின்ற பட்சத்தில் நீங்கள் வராகி அம்மா கோயிலும்
செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் மஞ்சள் குங்குமம் தடவி விளக்கேற்றலாம். ஆனால் பெரும்பாலும் வீட்டிலே எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுவது, தேங்காயை உடைத்து தேங்காய் விளக்கேற்றுவது, பூசணிக்காய் தீபம் ஏற்றுவது, வீட்டில் இல்லத்தில் ஏற்றுவது அது ஏற்புடையதாக சொல்லப்படவில்லை. பெரும்பாலும் இத்தகைய தன்மையை எல்லாம் நாம் வராகி அம்மன் சன்னதி, துர்க்கி அம்மன் சன்னதி, பிருத்திங்கரா தேவி சன்னதியில் ஏற்றலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா வழிபடுவதை நல்லது செய்யறோம், அவ்வளவுதான். அதை உங்களுடைய மன திருப்திக்காக ஊரோடு செய்யும் போது அவங்க செய்யறாங்க, அதுல வெற்றி கிடைச்சது, அதே போல நான் செய்யறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல வராகி அம்மாவிடம் நீங்க மானசீகமாக உங்களுடைய மனமானதை லயிக்கின்றது, அவ்வளவுதான் சொல்லலாம். அப்போ மானசீகமாக வராகி அம்மனிடம் உங்க மனத்தை லயிப்பதற்கு இந்த ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ராகு கால நேரத்துல நீங்க வழிபடுகிறீர்கள் என்ற பொழுது அவங்களும் துர்க்கி அம்மனுடைய ஸ்வரூபம் தானே, அதனால தவறே கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம், ஏன்னா உக்கிர சொரூபினியா பார்க்கும்போது உக்கிர சொரூபினி, சாந்த சொரூபினியாக பார்க்கும்போது சாந்த சொரூபினி. நீங்க துர்க்கி அம்மன் சன்னிதியில கூட மனசார வராகி அம்மன் நினைத்து வழிபடும் போது பார்த்தா வராகியம் வருவாங்க. தெய்வத்தை பொறுத்தவரைக்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது, எந்தவித மாறுபாடும் கிடையாது. சர்வ ரக்ஷாம்பிகை அவங்க. இந்த உலகத்தையே காக்கின்ற புறக்கின்ற கடவுள் தான் நமக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு பெண் தெய்வங்களும். அந்த வகையிலே வராகி அம்மன் சன்னதியிலே எலுமிச்சம்பழம் சாற்றி வழிபடுவது, எலுமிச்சம்பழம் விளக்கேற்றுவது எந்தவித தவறும் கிடையாது. அதே போல அந்த எலுமிச்சங்கனியை அவர்கள் மடியில் வைத்து வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு வாரம் உங்க கையில் வைத்துக்கொண்டு திருப்பும் அந்த எலுமிச்சம்பழத்தை சூளத்துல குத்தி விட்டு, அல்லது கோயில்ல மரங்களிலே அதை சமர்ப்பித்து விடு, மரங்கள் அடியில சமர்ப்பித்து அல்லது ஓடும் நீரில் விட்டு புதிதாக ஒரு வராகி அம்மா பழத்தை வாங்கிட்டு வந்தும் வீட்டில் வைக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய எதிர்மறை ஆற்றலை நேர்மறை ஆற்றலாக மாற்றுவதற்கும், எதிர்மறை சக்திகள் உங்களை நெருங்கி விடாமல் காப்பதற்கும் ஒரு 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 பிரயோகம் தானே தவிர அது தவறில்லை. ஆனால் முடிந்த அளவிற்கு குறிப்பாக வீட்டிலே எலுமிச்சை விளக்கு, தேங்காய் விளக்கு, பூசணிக்காய் ஏற்றுவது உகந்ததல்ல. அந்த விளக்கு வழிபாடு, அதற்கான மந்திரங்களுடன் கூடிய அந்த அமைப்பினை நீங்கள் அந்த திருவிளக்கு பூஜை போன்று கோயிலில் செய்வதுதான் உத்தமம். பல கூடி நின்று நம்ம பல பேர் கூடி நம்ம அதை பூஜை செய்யும் போது அதோடைய ஆகர்ஷணமும் அதோட அதீத சக்தியும் உங்களை காக்கும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. அடுத்ததாக பார்க்கும்போது வராகி அம்மா வழிபடுறோம், தொடர்ந்து வராகி அம்மாவை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 48 நாள் பூஜை எப்படி நிறைவு செய்வது என்ற கேள்வி ரொம்ப தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அடுத்த பதிவில் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக வராகி அம்மன் என்றைக்குமே நம்ம நெருங்கி இருப்போம், அவங்களும் நம்ம நெருங்கி இருப்பாங்க. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அன்போடு வராகி அம்மா வழிபடுங்க. அவங்களும் உங்களுக்கு காவல் தெய்வமாக, துணை நிற்கின்ற தெய்வமாக, வழிபடும் தெய்வமாக என்றும் உங்களுக்கு வராகி அம்மா அருள் புரிவாங்க. ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி.